அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழூடாக இன்று கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். யாழில் தொடரும் பலத்த காற்று, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஹரணிக்கு எதிரான பிரேரணை, மொட்டுக்கட்சி விடுத்துள்ள வேண்டுகோள். காலி நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் திடீர் தீ விபத்து. நாளைய தினம் இலங்கை வரும் சீன வெளிவிவகார அமைச்சர். கொழும்பில் ஹோட்டல் உரிமையாளர் சுட்டுக்கொலை. 2025 ஆண்டில் வெளிநாட்டு பணம் அனுப்பல் உயர்வு. உள்ளூராட்சி தேர்தல் உறுதி, சட்ட நடவடிக்கைகள் தீவிரம். மீண்டும் ஓர் எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்கா, தொடரும் முரண்பாடு. இங்கிலாந்தை தாக்கிய பனிப்புயல், சுமார் 57,000 வீடுகளுக்கு மின் துண்டிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்றைய தினம் அதிகாலை 4 மணியளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்றைய தினம் காலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்றைய பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரை கூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக குறித்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும். வடமத்திய மாகாணத்திலும் வடமாகாணம், புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். குருநாகல், பொலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏரிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்புகளில் பலமான காற்று வீசி வருகின்றது. வங்காள விரிகுடாவில் உருவான தாழ்முகத்தின் காரணமாக வடமராட்சி கடற்பரப்புகளில் அதிக காற்று வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து முன்னாய்த்த நடவடிக்கைகளாக கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தியுள்ளனர். பலமான காற்று வீசி வருவதாலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் மறுஅறிவித்தல் வரும் வரையில் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளமை பொருத்தமான அரசியல் நடவடிக்கையாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பொருத்தமற்ற நெறிமுறையற்ற அரசியல் நடவடிக்கை என்று ஆளும் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையிலேயே மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 3 எம்பிக்களும் வாக்களிப்பர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பக்கம் நின்றனர் எனின் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அதேவேளை எமது நாட்டுக்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பை அவசியம். எமது ஆட்சியின் கீழ் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலி நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்றைய தினம் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ பரவியதை அடுத்து இதுகுறித்து போலீஸ் அவசர பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீஸ், காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்ஜி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத் உறுதிப்படுத்தியுள்ளார். நாளை மறுதினம் திங்கட்கிழமை சீன வெளிவிவகார அமைச்சர் தன்னை சந்தித்து பேச்சு நடத்துவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்ஜி எதிர்வருகின்ற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே இலங்கை வருவார் என்று முன்னதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையிலேயே சரியான திகதி விவரத்தை வெளிவிவகார அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோரையும்
சீன வெளிவிவகார அமைச்சர் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறநகர் பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தேகிவளை மெரின் டிரைவ் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் மீது இனந்தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடில் காயமடைந்த அவர் உடனடியாக களுப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த தேகிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு வெளிநாடுகளில் உள்ள பணியாளர்கள் அனுப்பும் படம் 2025 ஆண்டில் 8,076.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இது 2024 ஆண்டில் 6,575.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இதன்படி ஒப்பீட்டளவில் 2025 ஆண்டு 22.8% குறித்த பண அனுப்பல் அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் 2025 ஆண்டில் அதிகரித்து ஆண்டுக்கு 15.1% வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கமிட்டி ஆன் பார்லிமெண்டரி பிசினஸ் நாடாளுமன்ற அலுவல்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 24 பல காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வருகின்ற பிப்ரவரி 17 முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை அமல்படுத்தும் சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது. அத்தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் இத்திகதிகளுக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டம் மூலமானது அமல்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. நேற்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக இக்குழு உறுப்பினர் எனும் அடிப்படையில் பங்கு பெற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரீபியன் கடலில் மீண்டும் ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது. இது கடந்த சில வாரங்களிலான 5வது கப்பல் கைப்பற்றல் நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராணுவம் ஒலினா எனப்படுகின்ற எண்ணெய் கப்பலை எவ்வித சம்பவங்களுமின்றி கைப்பற்றியுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க கடற்படை மற்றும் உள்துறை பாதுகாப்பு படை என்பவற்றின் இணைந்த குழு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கப்பல் கிழக்கு திமோர் கொடிக்கீழ் பயணித்தாலும் அது அமெரிக்கா விதிக்கப்பட்ட தடைப்படுத்தப்பட்ட எண்ணெய் மூலம் சார்ந்ததாக இருக்கலாம் என்று சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா இவ்வாறு கடலில் பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவது பெரும் சர்ச்சையையும் உருவாக்கியுள்ளது. பல்வேறு தரப்பினர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் குறித்து கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர். அமெரிக்கா இவ்வாறு எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதனால் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளும் கடன் முரண்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தை தாக்கிய பனிப்புயல் காரணமாக சுமார் 57,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த புயல் நிலைமை காரணமாக பணிகள் மந்தமாகிவிட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை பனிப்புயல் காரணமாக இங்கிலாந்தின் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடும் பனிப்பொழிவு காரணமாக அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்து விமான ஓடுபாதைகளை மூடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.